நமக்கு அப்படியே அடிமையாகிறதுனால அடிமை தானே அது. நமக்கு போதுமான வருமானம் அதுக்கான சம்பளம் கிடைச்சா நாமே இவங்கிட்ட இலவசத்துக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லையா. சனங்களே வேலை செஞ்சு சாப்பிடுறதே இல்லையா, நான் கொடுக்கறது சாப்பிடுங்கிறது மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்ப என்ன அர்த்தம், என்கிட்ட நீ எந்த வார்த்தையும் எடுத்து பேசக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, அப்படி கொண்டு போறாங்க. மன்னராட்சியோடு இன்னும் கொடூரமா கொண்டு போறாங்க. மன்னராட்சியிலேயாவது நல்ல வேலை வாங்குவா, 2 அடி போட்டு சோறாவது போட்டான், வகுத்துக்கு போடலன்னா கூட 60 சோறாவது போட்டுக்கிட்டு இருந்தான். இவங்க அதை விட இன்னும் மீறி போறாங்க. கொடுக்கறது மாதிரி கொடுத்து எல்லாம் திருப்பி கொண்டு பிடிக்கிட்டு போயிடுவோம். நீ சாப்பிடு, சாப்பிடாம போய் எப்படின்னு புரியுது. அப்படி போறதுக்குள்ள அவனுக்கு எதிர்த்து உள்ள நின்று அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான்னா அதை இயற்கை முடிவு பண்ணிருக்கு அப்படிங்கிறது தெளிவான விஷயம். அதனால சீமான் எல்லோரும் மதிக்கலாம். மதிச்சு அவனுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஆன்மீகவாதியை தவிர மற்ற மக்களும் சேர்ந்து ஒரு இறைவன் ஒன்று இருக்குதுன்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணி அவனை கொண்டாந்து விடுறா சாமி அப்படின்னு போகணும். எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கணும். அம்மா நம்மளை காப்பாற்றணும் ஒருத்தர் வர்றானா அவனுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவன் நல்லா இருப்ப, அவனை கொஞ்ச காலம் எங்களுக்கு கூட குடு, ஏதாவது ஒரு சிக்கல் விட்டு அவனும் கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு நம்ம கேட்கணுமா.